வணக்கம்ங்க. நாங்கள் பிஸ்மிலா காசுலேருந்து பேசுகிறோம். இதுமாரி டாடா கிராண்ட் ஒன்று போட்டுருந்தாங்க 2 நாளைக்கு முன்னே. அது போட்டு அன்றைக்கே விற்றுட்டேன். ஷோல்டர் வீடியோ நான் போட்டேன். அது சிங்கப்பூர்லேருந்து அவங்க ரிலேஷன் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து வந்து எடுத்துட்டாங்க. அந்த கிராண்டு போயிடுச்சு. அதேமாதிரி இப்போ வேறு கிராண்டு வந்திருக்கு. ஒயிட் கலர்லாம் வண்டி தெளிவாக இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 2011 மாடலு. 2 ஓனர் வண்டி. வண்டி சீட் கவர்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்க. வண்டி என்ன கலரோ அந்த கலரில் சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டி வேறு லெவலில் இருக்கும். ஷீட்டும் புது ஷீட் கவர் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கசங்கின மாதிரி இருக்கும். ஏன்னா புதுசாக போட்டிருக்காங்களே, ஒரு 2 மாதம் அதில் ஆள் உக்காந்தாலும் நார்மலாக ஆயிரும். ஆனால் ஷீட் கவர் புது ஷீட் கவர் இப்போ தான் மாட்டினது, ஆஃபீஸில் தான் மாட்டினது. வண்டி வேறு லெவலில் இருக்கும். பம்பர் இருக்கும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா மிரர் அது இருக்கும். அதுக்கப்புறமா சைடு மிரர்லேயே எக்ஸ்ட்ரா 2 மிரர் வரும். டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டயரும் புது டயருங்க. 4 டயரும் புது டயராகவே இருக்கும். நான் அந்த 4 டயர் வாங்கினாலே நீங்கள் 40,000 ரூபாய் இருக்கணும். அந்த 40,000 ரூபாய் டயர் இதில் இருக்கும். ஸ்டெப்னி ஒரு 60% இருக்கும். வண்டி வேறு லெவலில் இருக்குது. வண்டி வேறு லெவலில் இருக்குங்க. கிலோமீட்டர் ஓடிக்கிறது பார்த்தீங்கன்னா 69,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. அது இல்லாமல் வண்டியில் இருக்க வீல் பார்த்தீங்கன்னா அலாய் வீல். 4 வீலும் உங்களுக்கு அலாய் வீல் வந்துடும். ஸ்டெப்னி அலாய் வீல் வந்துடும். 5 வீலும் அலாய் வீலோட வண்டி வந்துடும். இதுக்கு முன்னே கொடுத்தது நார்மல் வீல். அதே போயிடுச்சு. நம்ம போட்டோடனே உடனே ஷோல்டரு. இப்போ இந்த வண்டி போட்டிருக்கோம். ஆனால் வண்டி வேறு குவாலிட்டியில் இருக்கும். ஒயிட் கலரு. ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. டச் அப்ஸில் தான் நாங்கள் பண்ணது. வண்டி இருக்கிறது ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. செட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் ஆப்ஷனு. அதிலே ஃபோன்லாம் பேசிக்கலாம். ஆனால் வண்டி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இன்ஜினில் புகைத்தல்ல பக்காவாக இருக்குது. இன்ஜின் நல்லா இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், ரிமோட் கீ வந்துடும், ஏபிஎஸ் பிரேக் வந்துடும். என்ன A to Z என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். இன்றைக்கி டாடா கிராண்ட் ஏன் அவ்வளோ இதுவாக சேல் ஆகுதுன்னா, காரணம் என்னென்னா டாடா பிராண்டு கம்மி ரேட்டில் கிடைக்கும் பொருள். அடுத்து இன்னொன்று என்னென்னா, ஒரு ஃபார்ச்சுனர் ஒரு லுக்கு இது இருக்கும். அதாவது நான் நிற்கிறேன், பக்கத்தில் நிற்கிறேன், பார்க்கறதுக்கு ஃபார்ச்சுனர் மாரியே தான் இருக்கும். இந்த டாடா சிம்பிள் இல்லாமல் டொயோட்டா சிம்பிள் தான் ஃபார்ச்சுனர். அதுமாரி வண்டி வேறு லெவலில் இருக்கும். டாடா வேறு லெவலில் இருக்கும். டாடா கிராண்டு நல்லா இருக்கும். வண்டி டயரும் நல்லா இருக்குது. உங்களுக்கு டயர்லாம் மாற்றணும் அவசியம் இல்லை. சூப்பராக இருக்குது. மைலேஜ் வந்து இது 16-17 கன்ஃபார்மாக கொடுக்குது. நான் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் மைலேஜ். நான் ஒரு 200 கிலோமீட்டர் இந்த வண்டி ஓட்டினேங்க. அதை ஓட்டினதை வச்சு தான் சொல்கிறேன். இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணி ஆயிடுச்சு. ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணி தான் நிற்குது. ஷோரூம்குள்ளே உள்ள கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனது ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணி தான் வண்டி என்ட்ரி பண்ணிருக்குது. இன்சூரன்ஸும் போட்டாச்சு. இதுக்கு 10,000 ரூபாய் இன்சூரன்ஸும் போட்டிருக்கோம். நிறைய வண்டி நான் ஆயில் சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். இன்ஜின் ஆயில் ஏன்னா எத்தனை போகிறவங்களும் அப்படியே கொஞ்ச நாள் ஓட்டுற மாரி இருக்கணும். எத்தனை போனவொடனே 30,000 40,000 செலவு மாரி கொடுக்கறதில்ல. நம்ம தெளிவாக இருக்கும். அப்படியே 5-10 செலவு வைக்கும். எந்த வண்டியும் பய வண்டி எடுத்தால் வைக்காமல் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ரொம்ப வைக்கக்கூடாது. எடுத்தால் நல்லா இருக்கணும். அந்த நான் கொடுக்குற நல்லா கொடுக்குறதுனால தான் எந்த இவ்வளோ பேரில் இருக்குது. இவ்வளோ சீக்கிரமாக என் வண்டிங்கெலாம் ஷோல்டர் ஆகுது. எவ்வளோ வண்டி கொடுக்குறேன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யூடியூப்பில் பார்க்குற உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வண்டி நான் ஷோல்டர் போட்டுனே இருக்கேன். இன்றைக்கி இருக்குன்னு சொல்கிறதோட இல்லை இந்த வித்திச்சின்னு சொல்கிற ஃபோன் தான் நான் நிறைய அட்டன் பண்ணுறேன். இப்போது இதை பாருங்கள், ஹோண்டா சிட்டி போட்டேன். ஹோண்டா சிட்டி போட்டவுடனே உடனே ஷோல்டர் ஆகிடுச்சு. அதுக்கு கால் பார்த்தீங்கன்னா கம்மினாலும் ஒரு 2,000 பேருக்கு மேலே எனக்கு கால் பண்ணிட்டாங்க 2 நாளில். இப்போ திருப்பூர் என்கிட்ட ஹோண்டா சிட்டி வந்திருக்கேன். நான் வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோ முன்னாடி வருமா இந்த வீடியோ முன்னாடி வருமானு தெரியல. அது யூடியூப் சேனல் பொறுத்து தான். அந்த வண்டி முன்னாடி வந்துச்சுன்னா ஏன்னா அந்த வண்டி முன்னாடி வீடியோ போட்டோன்னா சீக்கிரம் அது சேல் ஆயிரும். இதில் சொல்லட்டோமா ஹோண்டா சிட்டி சொல்கிறேன். அம்மா இல்லைன்னு நினைக்காதீங்க. இப்போதைக்கு அந்த ஹோண்டா சிட்டி இருக்குது. ஒன்று வந்திருக்கு. நல்லா தெளிவாக இருக்குது. ஏற்கனவே போட்ட 2 வண்டி ஹோண்டா சிட்டி கொடுத்துட்டேன். அன்றைக்கி ஒன்று வந்துருக்கு. அதேமாதிரி டாடா கிராண்ட் இது பக்காவாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. வண்டியை பார்த்தீங்கன்னா உடைய மாட்டீங்க. அவ்வளோ குவாலிட்டியில் இருக்குது. நான் வீடியோவில் நின்று பேசுகிறமே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைட்டில் வண்டி நிற்குதுன்னு தெரியும். தெரியுதுங்களா? எனக்கே இவ்வளோ தூரம் வந்துன்னா அது சஸ்பென்ஷன்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் இருக்கும். எல்லாம் நல்லா இருந்தோன்னா வண்டி ஸ்டெடியாக நிற்கும். எல்லாம் டவுன் ஆகி நிற்கும். சரிங்களா? நான் எல்லாமே நானே சொல்லி கொடுத்துருவேன் என்னென்ன இருக்குன்னு. வண்டி குவாலிட்டி வேறு. 4 பவர் விண்டோ ஒர்க்கிங் ஆகுது. சென்ட்ரல் லாக் இருக்குது. எல்லாமே செட்டிலேருந்து எல்லாமே நல்லா ஒர்க்கிங் இருக்குங்க. வண்டி மிஸ் பண்ணாதீங்க. டாடா கிராண்ட் இது 2011. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2,67,000 ரூபாய் கோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு தெரியும். வீடியோ மற்ற கிராண்டை பாருங்கள். மற்றவங்க எவ்வளோ போடுறாங்க பாருங்கள். பார்த்துட்டு என் வண்டி தெளிவாக பார்த்துட்டே கூட வாங்கன்ட்டு. ஆனால் தெளிவாக இருக்கும் என் வண்டி. 2 ஓனர் பக்கா ஓன்போர்டு. டீபோர்ட் சிலிண்டர் இல்லைங்க. பக்கா ஓன்போர்டு 2 ஓனர் டாடா கிராண்டு 267. உங்களுக்கு கேரியர் பம்பர் எல்லாம் இருக்கும். வண்டி தெளிவாக இருக்கும். பிஸ்மிலா காசுக்கு கால் பண்ணிட்டு வாங்க. இந்த வண்டி ஒன்றா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. எல்லாம் ஷோல்டர் ஆயிரும். எப்போ வந்தாலும் எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க. நன்றி. இண்டிகேட்டர் எல்லாம் ஒர்க்குங்க. ஹெட்லைட்டும் நல்லா ஒர்க் ஆகுது. மழை பெஞ்சு நின்றுச்சு. மூடி நின்னால பிடிச்சினே இருக்கிறேன். ஃபுல்லாக வெயில் அடிக்குது இப்போது. அதனால் உங்களுக்கு டல்லாக தெரியும். ஆனால் ஹெட்லைட்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. புது ஹெட்லைட் தான் போட்டிருக்காங்க. நல்லா பக்காவாக இருக்குது. 2,67,000 ரூபாய் கோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப கம்மி தான். 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 2,67,
பேக் சைடே உங்களுக்கு ஒர்க்குங்க, எல்லாம் ஒர்க் ஆகும். எல்லாமே லைட்லாம் பக்காவாக இருக்குது. அதில் இது உடஞ்சிருக்குது அதெல்லாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. எல்லாமே காமிச்சிட்டேன். பிஸ்மில்லா காசுக்கு கால் பண்ணிட்டு வாங்க, வண்டி தெளிவாக இருக்கும். நம்ம பிஸ்மில்லா காசில் தாங்க வண்டி, நம்மள்ட்ட தாங்க இந்த வண்டி இருக்குது. டாட்டா கிராண்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த வண்டி. நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் இருக்கும் 7303. முதல்ல கொடுத்துட்டோம் ஃபேன்சி தான், இப்போயும் ஃபேன்சி நம்பர் தான். ஒயிட் கலரு ஒரு ஃபார்ச்சுனர் மாரி தான் இருக்கும் சேம். அந்த பம்பர்லேருந்து எல்லாமே ஃபார்ச்சுனர் தான் போட்டிருக்காங்க. அந்த மிரரும் ஃபார்ச்சுனர் தான். அதேமாரி போட்டு அந்த லுக்கு தூக்கின்னு வந்திருக்காங்க. வண்டி வேறு லெவலில் இருக்கும். எப்போ வந்தாலும் பிஸ்மில்லா காசுக்கு கால் பண்ணிட்டு வாங்க. இந்த வண்டி இருக்கான்னு கால் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இந்த வண்டி விற்றுட்டோமா நான் உங்களை வர வச்சு நான் வேறு வண்டி காமிக்கிறது வேஸ்ட்டு. இந்த வண்டி இருக்குது பிடிச்சவங்க தான் இந்த வண்டி எடுப்பாங்க. அதனால் இந்த வண்டி இருக்கான்னு கேளுங்க. நான் இந்த வண்டி இருந்தால் கண்டிப்பாக வர வச்சுருவேன். வண்டி வேறு லுக்கில் இருக்குங்க. பவர்விண்டோலாம் நல்லா ஒர்க் ஆகும். எந்த பவர்விண்டோ ஒர்க் ஆகாமலாம் இல்லை. இந்த எக்ஸ்ட்ரா மிரர் பார்த்தீங்கன்னா இது காஸ்ட்டே அதிகம். இந்த கீழ் மிரரோட மேல் மிரர் ரேட் அதிகம். அது கிட்ட இருக்கிறதும் காமிக்கும், தூரத்தில் இருக்கிறதும் காமிக்கும். அதனால தான் அந்த மிரர் ரேட் அதிகம். ஆனால் அதுலேயும் போட்டிருக்காங்க வண்டிக்கு. வண்டி ஷீட் கவர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். வண்டி ஒயிட் அண்ட் உள்ள பிளாக் இருக்கிறதுனால ஒயிட் அண்ட் பிளாக்கில் போட்டிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. செட்டும் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுதுங்க. செட்டுலாம் நல்லா ஒர்க்கிங். இதில் 69,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. வண்டி இதாங்க சொன்னது. கசிங்கி இருக்கிறது வந்து ஆள் உட்கார இது கரெக்டாயிரும். ஷர்ட்டு அயன் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா அது ஃபிட்டிங்கு வருதுங்களே, அது மடிச்சு எடுத்துன்னு வரதுனால அப்படி ஆகுது. ஆள் உட்கார இது ஃப்ரண்ட் சீட்டில் ஆள் உட்காந்தோன்னே கரெக்டாகிடுச்சு பாருங்க. இப்போ வீடியோ பிடிக்கிறதாக உட்காந்துது, அதுக்கே கரெக்டாகிடுச்சு. அதுமாரி உட்கார கரெக்டாயிரும். அதுவும் டாப்லாம் பக்காவாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். பேக் சைடும் பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக உட்காடலாம். இந்தமாரி டைப் வர்றது பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் உட்காடலாம். 4 முன்னாடி 3 7 அதுக்கு முன்னாடி 2 9 பேர் உட்காடலாம். இந்தமாரி டைப்பில் பின்னாடி நீட்டு ஷீட் வரது வந்து 8 பேர் உட்காடலாம். இது எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் உட்காடலாம். வண்டி குவாலிட்டி நல்லா இருக்குங்க. 7303 வண்டி நம்பரும் நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸும் போட்டாச்சு. 10,000 ரூபாய் இன்சூரன்ஸு. 267 தான் கோட் பண்ணிக்கிறது. 2011 டயர் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. நான் சொன்னாங்களே புது டயர் தான் இருக்கும் இந்த வண்டியில். டயரும் 4 டயரும் உங்களுக்கு ஒரே மாரி தான் இருக்குங்க. பவர்விண்டோவும் 4 ஒர்க்கு எல்லாமே ஒர்க் ஆகுது. நான் செக் பண்ணிவிட்டேன். செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். 4 பவர்விண்டோவும் ஒர்க்கிங், பக்கா ஒர்க்கிங் ஆகுது. டயரும் 4 டயரும் புது டயராக இருக்கும். பேக் சைடும் உங்களுக்கு வரைக்கும் ஏறும். அது நல்லா வேகமாக ஏறுங்க வண்டி. பவர்விண்டோலாம் லுக்கு நல்லாயிருக்கும். டாட்டா கிராண்டு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒன்று இங்கே கால் பண்ணிட்டு வாங்க. நல்ல வண்டி, நல்லாவும் இருக்கும் வண்டி. செலவே வைக்காது வண்டி. இது இன்ஜின் வேறு லெவலில் இருக்குங்க. இன்ஜின் பக்காவாக இருக்கும். ஆயில் போக எதுவுமே தள்ளாது. இந்த ஒரிஜினாலிட்டி தாங்க இதை தெரியுதுங்களா. இந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும் இன்ஜினில். ஷோரூம் கண்டிஷன் இருக்குது வண்டி. மேலே மேட்டும் இருக்குது பாருங்கள். இந்த வண்டி ஒன்றா பிஸ்மில்லா காசுக்கு கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள். பம்பர் இருந்தால் தான் இந்த வண்டி லுக்கே. பம்பர் கேரியர் எல்லாமே இருக்குது. வண்டியும் தெளிவாக இருக்குது. வண்டி வேறு லுக் இருக்குங்க. டயர்லாம் வந்து டாட்டா கிராண்ட்லேயே இது பெரிய டயர் போட்டிருக்காங்க. இந்த டயரு நார்மல் வண்டி வர டயரோட இந்த டயர் வந்து 1,50,000 ரூபாய் அதிகம். காரணம் என்னென்னா இது வந்து ஹைட் நல்லா தூக்கி கொடுக்கும். உங்களுக்கு ஹைட் நல்லா கொடுக்குறதுனால பெரிய டயர் போட்டிருக்காங்க. வீடியோவே தெரியும் உங்களுக்கு நார்மல் டயரோட இது பெருசாக இருக்குன்னு. வண்டி நல்லாயிருக்கும். பிஸ்மில்லா காசு கால் பண்ணிட்டு வாங்க. 267 ரொம்ப கம்மியாகாது. ஏன்னா 10,000 ரூபாய் இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துட்றோம் நாங்கள். சீட் கவரும் புதுசாக போட்டது. வண்டியும் ஷோரூம் கண்டிஷன் இருக்கும். நீங்கள் கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள். வண்டி தெளிவாக இருக்குது. உங்களுக்கு டாப்பும் காமிக்கிறேன். டாப்பும் பக்காவாக க்ளீனாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிடுறோம். பார்த்துங்க, அதிலே க்ளீனாக இருக்கும். பெரிய வண்டியில் வீடியோவில் டாப் தெரியாது. நாங்கள் அப்படிலாம் இல்லை, எல்லாமே பிடிச்சி காமிச்சிருவோம். 2 பக்கமாக காமிச்சிருக்கேன். தெளிவாக இருக்கும். டிங்கர் வேலைலாம் எதுவுமே இல்லைங்க வண்டியில். க்ளீனாக இருக்கும் வண்டி. பிஸ்மில்லா காசுக்கு கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள்.